டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் என்பது 25/5/2026 முதல் 31/5/2026 வரை, வைகாசி 11 வைகாசி 17 வரை. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 551 வாரம் தொடர்ச்சியாக ஆதரவு கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனதார முதல் நன்றி கலந்த வணக்கம். அடுத்ததாக வேந்த டிவியுடைய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மனதார பிரார்த்தனைகளையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயக்குனர் பிரேம் மற்றும் டெக்னீஷியன்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக வரக்கூடிய திருக்கணிதத்தின்படி 2ஆம் தேதி 6வது மாதம் 2026 அன்று, வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இப்பொழுது எல்லா இடத்திலும், எல்லா சேனல்களிலும், எல்லா யூடியூப்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு குரு பயிற்சி உலகத்திற்கும் தமிழகத்திற்கும் என்னென்ன செய்யும் என்பதை பார்க்க போகின்றோம். அதில் பொது பலன்களாக குருவால் என்னென்ன விஷயங்கள், குரு என்பது கடகராசியில் உச்சம் பெறுகிறார். கடகம் என்பது சந்திர ராசி. சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ராசியில் உச்சம் பெற்று விருச்சகத்தை பார்வையிடுகிறார் 5ஆம் பார்வையாக. அது ரொம்ப விசேஷ பார்வை. ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வரும். அதனால் என்னென்ன நாட்டுக்கு நன்மைகள் ஏற்படும் என்றால், நலம் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள், விவசாயத்தில் எளிய முறை விவசாயங்கள், பயோ வெப்பன் என்று சொல்வார்கள். மனிதனை அழிக்கக்கூடிய வெப்பன். பயோ வெப்பன் என்றால் உயிர்கொல்லி நோய்களை பரப்புவது. அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கொரோனா போல் நம்ம நாட்டில் தான், உலகத்தில் பில்கேட்ஸ் போல் நிறைய பேர் இருக்கலாங்க, இலுமாட்டிஸ். இவர்களுடைய வக்கர புத்தியால் என்ன வேணுமானாலும் வரும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பலன்கள் மேஷம் ரிஷபம்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பலன்கள் ரொம்ப கேட்டுக்குங்க. அதே போல் விவசாயிங்களுக்கு, விவசாயத்திற்காக ஏதாவது கொடுக்கக்கூடிய விதைகள் மக்கள் எளிய முறையில் நிறைய வரும், விவசாய மகசூல் வரும் என்றெல்லாம் நம்பி ஏமாந்து போட்டுட்டால் அந்த மண்ணே இறந்து விடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகள். என்னென்றால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய காலகட்டம். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு விருச்சகத்தை பார்ப்பதனால். அதே போல் பாலமாக நிலங்கள் புழக்கமா. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் நிறைய நிலநடுக்கங்கள்லாம் ஏற்படும், மலைகள் வெடிக்கும், அதே சமயம் கனிமங்கள் கிடைக்கும். என்னென்ன பண்ணுது பார், நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். தங்க சுரங்கங்கள் கிடைக்கும், வைர சுரங்கங்கள் கிடைக்கும், புளூட்டோனியம், இந்த யுரேனியம் எல்லாம் சொல்லக்கூடிய சுரங்கங்கள் கிடைக்கும். உலகத்தில் சாதாரண நாடுகளெல்லாம் திடீர்னு ஆப்பிரிக்கா நாடெல்லாம் பெரிய செல்வந்தர் நாடாக, அந்த நாட்டு மேலெல்லாம் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் அப்படியே ஆக்கிரமித்து கொள்ளும். இதுபோல் நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள், புதையல்கள் எல்லாம் வெளியில் வருமா? எப்படி கனிமங்கள்லாம் வெளியில் வருமா? மலைக்கடியில் இருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான சுரங்கங்கள் இந்தியாவிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டிலும் சில இடங்களில், தென்னிந்திய பகுதியிலும் சில இடங்களில் தங்க குவியல்கள், வைர குவியல்கள் என்று சொல்ல போல் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மைன் சம்மந்தப்பட்ட, உடனே தங்கம் வைரம் மட்டும் பார்க்கணும், அதோட விலைவாசியிலாம் இருக்குது. பிளாட்டினம், யுரேனியம், தாதுக்கள், இதுபோல் கனிமத்திற்கு, அணு உலைகளுக்கு பயன்படுத்துறதெல்லாம், அதுபோல் விஷயங்கள்லாம் வெளியில் வருமா? பாலைவனங்களாக இருக்கக்கூடிய இந்திய பகுதியிலெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் வரும். எண்ணெய் வித்துக்கள் கிடைக்கும். பெட்ரோலியம் எல்லாம் சொல்கிறோம்ல, கடலுக்குள் கிடைக்கும். அதே போல் கடலால் பெரும் சேதங்கள் ஏற்படும், பெரிய சேதங்கள்லாம் ஏற்படும். பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறனால மகரத்தை குரு பார்க்கறது, சனியல்ல குரு சமசப்தம பார்வையாக பார்க்கறது.
அதனால் என்ன ஆகும், நிறைய தொழில் கூடங்கள்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸுக்கெல்லாம் பாதிப்புகள் வரும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் எழுதிக்குங்க இதெல்லாம். பாதிப்பு, தொழிற்சாலைகளுக்கு உண்டான மூலப்பொருள்கள் கிடைப்பதில் பாதிப்பு, தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு, பெரிய ஆட்டோமொபைல்லாம் இருக்குது இல்லையா, காரு, பெட்ரோலியம், டீசல் காரு, அந்த காரு, இந்த காரெல்லாம் அவுடேட் ஆகிடும். மக்களுக்கு வியாபாரத்தை குறைச்சிடுவாங்களாம், ரசனை இருக்காதான். எளிமைப்படுத்தப்படிய வெஹிக்கிளு, அந்த வெஹிக்கிளு, சோலார் வெஹிக்கிளு, இந்த வெஹிக்கிளுன்னு அதில் போயிடுவாங்க. பராப வருடத்தில் வரக்கூடிய குரு இது. பராப வருடம் எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுக்குமா, எளிமைப்படுத்தப்படுமா. அரசியலில் 60 வருஷ கட்சியை புலம்ப வைக்குமா. ஆட்சியாளர்கள் மத்தியில் இருப்பவர்கள் கூட கவனமாக இருக்கணுமா. அவர்களுக்கு எதிராக பெரிய வலைகள் விரிக்கப்படுமா. இளைஞர்கள் போர்வையில் வெளிநாட்டு சக்திகள், அந்த சக்திகள், இந்த சக்திகள், பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளை நம்பி அதை நடக்கவில்லை, இது நடக்கவில்லைன்னு எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கிறவங்க, உலகம் முழுவதும் நடக்கும். அது இது நடக்குது அதில். ஆனால் வலிமையான ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு புலப்படாத, போலீஸ்க்கு புலப்படாமல், பொலிட்டீஷியனுக்கு புலப்படாமல், அரசியல்வாதிகளுக்கு புறப்படாமல், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் எழுச்சி பெறுமா. நிறைய லெவலுக்கு புதுமையான ஆளுகள், அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் இந்தியா முழுவதும் திடீரென்று ஃபேமஸ் ஆவார்களாம். எப்படி ஆனாங்க தமிழ்நாட்டில் 108 எம்எல்ஏக்கள், அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 பேர் என்னென்ன அரசியலே தெரியாது. அரசியலில் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் கட்சி கொடியை பிடிச்சிக்கணும், கட்சி மேடையில் போய் சேர்ந்தவங்களாம் காணாது போயிட்டாங்க. அப்படி தான் பிரளயம் ஏற்படும். அதுபோல் இண்டஸ்ட்ரியில் பாதிப்புகள் ஏற்படும், பெரிய சிக்கல்கள் ஏற்படும். நிறைய ஆன்மீகத்தை தேடி ஓடுவாங்களாம். ஏன்னா குரு தன்னுடைய குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்ப்பதனால், மீனத்தை பார்ப்பதனால், விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்க்குது கடகம். அதனால் என்னன்னா ஒரு நிம்மதியே இருக்காது உலகத்தில். யுத்தங்கள் வேறு வேறு இடத்துல மூலம், இனக்கலவரங்கள் ஏற்படும், மத கலவரங்கள் ஏற்படும். இஸ்ரேல்காரவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய ஆட்டம் போடுவாங்க, வெறி பிடிச்சி அலைவாங்க. ஐரோப்பிய கண்டத்திலெல்லாம் பயணிப்பதே போயிடுமா. டூரிஸ்டெல்லாம் டோட்டல் ஃப்ளாப் ஆகிடும். உலகம் முழுவதும் டூரிஸ்டமெல்லாம் கெட்டு போயிடும். ஆன்மீக தேடல் போவாங்க. கோயில், மத வழிபாடுகள் ஸ்தலம், ஜெருசலேம், அதே போல் நம்மளுடைய மெக்கா, மெதினா, அது போல் இடத்துக்கெல்லாம் படையெடுப்பாங்க. நிம்மதி போதும், வேறு எதுவும் வேணாம். காசிக்கு போகிறது, ராமர் கோயிலுக்கு போகிறது, இமாலயாவுக்கு போகிறது. ஆனால் அந்த இடங்களிலும் பாதிப்பு ஏற்படுமா, தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படுமா, பாம்புகள், வெடிகுண்டுகள், செக்யூரிட்டி எல்லா ஊர்களிலும் டைட்டன் செய்ய வேண்டும். ட்ரோன் அட்டாக் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். என்னடா செல்வி எல்லாத்தையும் பயமுறுத்துகிறாரு என்றால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் சந்தோஷத்துக்காக ஜோசியம் சொல்ல முடியுமா? மருத்துவத்தில் புரட்சிகள் வருமா, மகரத்தை குரு பார்க்குது. நோய்கள்லாம் ஒரு இன்ஜெக்ஷனில் சரியாகுது இல்லையா, அது போலலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பராப வருடத்தில் குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படும். நிறைய நல்லது நடக்கும். நிறைய பேர் அதே போல் குழந்தை பெற்றுக்கொள்வதெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். அவங்களுக்குள்ளே இல்லாமல் மிஷினுக்கு பெற்று கொடுக்குற மாதிரிலாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். மனுஷன் கஷ்டமே பட மாட்டான். எக்ஸசைஸ் பண்ணுறது தான் மனிதனுக்கு முக்கியமாகும். உடற்பயிற்சி தான் முக்கியம். உடற்பயிற்சி இல்லாமல் அதே போல் மனப்பயிற்சி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கிளப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்க. போனால் ஒரு சந்தோஷமாக 4 பேர் எப்போயுமே அங்கே உட்காந்து உங்களுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி, அதுக்கு ஒரு பணம். எப்படி நண்பர்லாம் இன்றைக்கி கிடைக்க மாட்டாங்க. கிளப்பு, நட்பு கிளப் வேணும்னா இந்த தொழில் ஆரம்பிங்க, நல்லா வரும். செல்வி சொல்கிற ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஒரு ஏரியாவில் நல்ல 4-5 பேரை போட்டு இதமாக பேசக்கூடியவர்கள், ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள், எப்பவுமே நம்பிக்கையாக போகக்கூடியவர்கள், ஆண்களாக அவங்க வந்த உடனே பேசுகிறது, உட்காருறது, கலகலப்பாக இருக்கிறது. அதுபோல் நட்பு கிளப்
கேரம் விளையாடுறது, இது விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, உலகத்தை பற்றி பேசுகிறது, லைப்ரரி போடுறது, குட்டி குட்டி கிளப். எப்படி பெரிய பெரிய காஸ்மோ கிளப் இருக்கிற போல் குட்டி குட்டி கிளப் அந்தந்த ஏரியாவில் வீடுங்களுக்குள்ளாகவே கிளப். ஒரு 50 பேருக்கு ஒரு கிளப். அதுக்கு அவ்வளோ வருமானம், அவ்வளோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பாருங்க. லோக்கல் கிளப், சரக்கு இல்லாத ஒரு கிளப், நல்ல உணவு, நல்ல கலகலப்பாக பேசுவது, ஆறுதலாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது. எப்படி சீனியர் கான்செப்ட் ஒரு காலத்தில் சொன்னால் நம்பலாம் இல்லை? இப்போ பாருங்கள், சீனியர் கான்செப்ட்லாம் ரூம் கிடைக்கிறது இல்லை, வீடு கிடைக்கிறது இல்லை. வீடு கட்டுறாங்களோ இல்லை, உங்கள்கிட்ட ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்படணும்னு சீனியர் லிவிங் கட்டிடுறாங்க. எல்லாமே சீனியர் லிவிங் தான், எல்லா விளம்பரமும் சீனியர் லிவிங் தான். எங்களுக்கும் குடும்பத்துக்குமே தொடர்பு வேணான்னு ஓடிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சேன், நீ சம்பாதிச்ச, நீ வேஸ்ட் பண்ண. 60 வயசு ஆனவங்களெல்லாம் விடுறதில்ல. எனக்கு என்ன பண்ண, அதை பண்ண, இதை பண்ணன்னு இந்த குழந்தைங்க தொந்தரவு, சொந்தக்காரங்க தொந்தரவு, புருஷன் பொண்டாட்டி ஓடி போய் அனிமூணு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறது இல்லை. வரட்டுமாப்பான்னு அமெரிக்காவிலேருந்து கேட்டாலும் வேணான்றாங்க. நீ அங்கேயே இருந்துக்கிட்ட, இங்கே வந்து எனக்கு ஏன்டா தொந்தரவு பண்ணுற, எனக்கு எங்கேயுமே வேணாடான்றாங்க. அமெரிக்காவா லண்டன் வான்னா ஒரு காலத்தில் என் பிள்ளை கூப்பிட்றான் போயிட்டு வரேன்னு போவாங்களோ, இப்போலாம் யாருமே போகிறதில்ல. இவங்களே ஜாலியாக இந்த ஊருக்கு அங்கங்கே சுற்றுறாங்க. 10 விசா கொடுக்க மாட்டேன்னு, நான் செத்த பிறகு தான் எல்லான்ட்டு பேங்க்கில் போட்டுடுறாங்க. பேங்க் வட்டி வச்சு ஜாலியாக இருக்கிறாங்க. ட்ரெண்டிங் மாறுது. மக்கள் பொது நலத்தில் ஒரு சுயநலமாக வாழக்கூடிய காலகட்டம். கடகத்தில் குரு இதெல்லாம் அதிகப்படுத்தும். நினைக்காத அளவுக்கு பண்ணும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க நிறைய விஷயங்கள் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் உலகத்தில் காணப்பட்டால் மாண்பீங்க வளரும். இதுபோல் நட்பு பாராட்டக்கூடிய இடங்கள், வளர்ப்பு பிராணிகள்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க. இல்லைனா அதுக்குன்னு ஒரு கிளப்பு மாதிரி வச்சு அங்கே போய் பார்த்துப்பாங்க, அவங்களே பராமரிப்பாங்க. ஆனால் வளர்ப்பு பிராணிகிட்ட போய் ரொம்ப நேரம் உட்கார பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் டிப்ரெஷன் கொண்டு போயிடும். அதே போல் போர் மேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லா தலைவர்களுக்கும் தப்பாக கணக்கு போடுவாங்க. எந்த ஆட்சியிலும் தப்பு தான் வரும். அது தூய ஆட்சியாக இருந்தாலும் மத்திய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியிலும் தப்பு வரும். ஏன்னா அவங்களுக்கு செய்ய முடியாது. சுமைகள் அவ்வளோ ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க வீடியோ போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு தண்ணி வரலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அது வரலன்னா பிரச்சனை வரும். வரி கொடுத்தவர்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்துருவார்கள். ஏன்னா மக்களுக்கு வரி மேலே வரி வரும். வரினா வரி, உலகம் ஃபுல்லாக வரி தான். டெலிஃபோனு இது அதெல்லாம் அட்வான்ஸ் ஆகிடும். ஏற்கனவே சொன்னேன், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா இதோடலாம் அட்வான்ஸ் வந்துடும். சேட்டிங் கீட்டிங் அதுவே பண்ணிவிடும். உங்கள் மனசில் நினைக்கிறது அதுவே போட்டு விட்ரும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் வேறு ஏதாவது தப்பாக நினச்சா தப்பாக மெசேஜ் போட்டு விட்ரும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ரீல்ஸை கொண்டு வருது இல்லை, செல்வி இதை பார்க்கணுன்னா செல்வி ரீல்ஸு தொப்புன்னு வருது இல்லை, நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஏஐ தூக்கிடும் உங்களை. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எதுவுமே ரகசியம் இருக்காது. நான் ரொம்ப ரகசியம், எந்த ரகசியமும் இருக்காது. எல்லாமே எளிமைப்படுத்தப்படும். யுத்த தளவாடங்கள் எளிமைப்படுத்தப்படும். சாதாரண பென்சில் போல இருக்கக்கூடிய யுத்த தளவாடங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை கொன்றுவிடும். புது யுக்திகள் வரும். அமெரிக்கா கண்டுபிடிக்காதெல்லாம் மற்ற நாடுகள் கண்டுபிடித்து கொடுக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் அமெரிக்காவை பயப்படக்கூடிய அளவுக்கு புரட்சிகள் ஏற்படும். அணு ஆயுதத்தோடு எளிமைப்படுத்தப்பட்ட யுத்த தளவாடங்கள் வரும். சாதாரணமாக ஒரு சின்ன குப்பியில் இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள், பயோவார், விஷக்கிருமிகள், தண்ணி ஒரு கிட்டத்தட்ட கடலையே மாசுபடுத்திடும். கடல் ஜீவராசிகளுக்கு பாதிப்பு வருமா பராப வருடத்தில் குரு பயிற்சியில். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், மற்ற விலங்குகள், மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். கடல் கட்டால் எப்படி வாழ்கிறது மனிதன்?
அதனால தான் சொன்னேன் 2031 வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் வாழணும், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. அது வரல, இது வரல, அப்படி வரல, அது வரல, இது வரல, எல்லாத்தையும் விடுங்க. பேங்க்குக்கெல்லாம் லோன்லாம் ரொம்ப கம்மி பண்ணி ஹாப்பியாக இருங்க. கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. கூட இருக்கவங்கெல்லாம் கமிட்மெண்ட் ஏற்றி விடுவாங்க. ஒன்றும் வேணான்னு சொல்லுங்கள். கோயிலுகளுக்கு போகிறீங்களா, பெரிய பூஜையெல்லாம் பண்ணாதீங்க, ஜாலியாக தொலைவுலேருந்து பாருங்கள். சாமியெல்லாம் பக்கத்தில் போய் பார்த்து அந்த மாலை போட்டு அந்த உங்களுக்கு இது பண்ணி அதை பண்ணி இது பண்ணால் தான் பெருசாக இல்லை, அது கிடைக்கிறவங்க சந்தோஷம். தனியாக போய் சாமியோடு உட்காந்துக்குங்க, மந்திர ஜபம் கேளுங்க, மந்திரங்கள் கேளுங்க. இந்த டைமில் என்ன கேட்கணும், சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கணும். இந்த டைமில் என்ன கேட்கணும், மந்திராலய ராகவேந்தருடைய மகான்களுடைய பாட்டுகளை கேட்கணும், மூல மந்திரத்தை கேட்கணும். கடகத்தில் குரு உச்சம், சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவாலயங்களுக்கு ரொம்ப செல்லணும், நரசிம்மர் ஆலயங்களுக்கு செல்லணும், அனுமன் ஆலயங்களுக்கு செல்லணும், வாராகிக்கு செல்லணும், பிரித்திங்கராக்கு செல்லணும், சூலினிக்கு செல்லணும். புரியுதா? வாராகி பைரவர் ஆலயத்துக்கு சொல்லணும், நாய்களுக்கு பைரவர்களுக்கு உணவளிக்கணும், பசுமாடுகளுக்கு கொடுக்க 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 தான் மர்ஜனமே கிடையாது. எல்லாம் ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காது. அடுத்த ஜென்மம்லாம் நமக்கு எதுக்கு, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாது. பசுமாடுகளுக்கு நீங்கள் உணவளித்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது. இந்த உலகத்தில் நிம்மதியாக போய் சேரலாம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பவர்களுக்கு மரணம் என்பது நீங்கள் நினைத்தவுடன் போகலாம். ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்துடன் நீ நினைத்தவுடன் இந்த உலகத்தை விட்டு உன்னுடைய உயிரை பிரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வரம் கிடைக்குமா? தாயோ தந்தையோ இல்லாதவர்கள் அகத்திக்கீரை கொடுங்கள். தாய் தந்தையர் இருந்தால் கோதுமை தவிடு வெல்லம், இல்லை கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம், இல்லை வாழைப்பழம், வாழைத்தண்டு, வேற காய், மற்ற கீரை சந்தோஷமாக கொடுங்க. எள்ளு புண்ணாக்கும் தாயோ தந்தையோ இல்லை என்றால் தான் போடணும். மற்றபடி கடலை புண்ணாக்கு, அந்த புண்ணாக்கு, இந்த புண்ணாக்கு, எந்த புண்ணாக்கு வேணுமோ பசுமாடுக்கு போடுறது, ஹாப்பியாக சாப்பிடணும். அதுக்கு அமாவாசைக்குன்னு போய் தேடி போடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? பசுமாடுகளுக்கு விசேஷமாக இருக்கிற நாட்டில் போயிட்டு சோறு கொடுத்து அதை முட்டை வைக்காதீங்க, துப்பிடும் அது. ஜாக்கிரதையாக இருங்க. பசுமாடை நினைங்க. எறும்பு புத்துகளுக்கு உணவு போடுங்க, அரிசி மாவு போடுங்க. வெளியில் வாரத்துக்கு ஒரு நாளாவது வீட்டு வாசலில் அரிசி மாவு கோலம் போடுங்க, போட பழகிக்குங்க. வீடை சுற்றி இருக்கிற மரங்களில் அரிசி மாவை தெளிச்சிருங்க, வெள்ளத்துடன் கலந்த அரிசி மாவை தெளிங்க. எறும்புகளுக்கு கொடுக்க இந்த உலகத்தில் அதிசயங்கள் நடக்குமா? அதிசயங்கள் நடக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. குரு கடகத்தில் இருக்கக்கூடிய புரட்சிகள் பெண்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய அளவுக்கு நிம்மதி. பெரும் புரட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள், பெண்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள். இடஒதுக்கீடு, அந்த ஒதுக்கீடு, இந்த ஒதுக்கீடு, ஏற்கனவே இடஒதுக்கீடு தோக்கப்பட்டாலும் திருப்பி வரும். நிறைய நல்லது நடக்கும். ஸோ பெண்களுக்கு உலகம் முழுவதும் பெண்களுடைய அதிபர்கள், பெண் தொழிலதிபர்கள் பெரிய அளவுக்கு வரும். இந்த பொருத்தம் கருத்தம் அதெல்லாம் ஜோதிடத்தில் இல்லாமல் கல்யாண அமைப்பில் நிறைய புரட்சிகள் ஏற்படுமா பராப வருடத்தில். அதனால் அதே போல் நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் பெருசாக தோணாது இனி வரக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா பராப வருடம் புரட்சிகள் ஏற்படுத்தி விட்டுட்டு தான் வெளில போகும். நிறைய புரட்சிகள் ஏற்படும். போலீஸுக்கும் இராணுவத்திற்கும் அத்தனை முப்படைகளுக்கும் ஓய்வே இருக்காது. ஸோ போலீஸ் துறையில் வேலையாட்கள் இல்லாமல் இருந்த அத்தனை வேலையாட்களையும் போலீஸில் நீங்கள் ஆட்சியாளர்கள் சேர்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். இராணுவத்தில் வேலையாட்களை சேர்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். இராணுவ செலவு, போலீஸ் செலவெல்லாம் உலகம் முழுவதும் அதிகரிக்கும். முப்படைகளுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வரும். எல்லாமே எதிரிகளுடைய பிரச்சனை தான், பெரிய பிரச்சனைகள். நினைக்காத அளவுகளுக்கு இந்த மதம், இதம், அது இதுன்னு பெரிய பிரச்சனை. ஒரு மதத்தையே வாழ விடாதபடி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கடவுளுடைய கிருபை, கடவுளுக்கே இப்பொழுது பராப வருடத்தில் சோதனை காலங்கள். நிறைய கடவுள் இடம், புனித இடங்கள் பாதிக்கப்படுமா? பார்க்க தானே போகிறீங்க. நிறைய பாதிப்பு ஏற்படும்.
திருப்பதி பெருமாள் கோயிலிலிருந்து, அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரத்திலிருந்து, காசியிலிருந்து, ராமர் கோயிலிலிருந்து, இமாலயாவிலிருந்து பிரசித்தி பெற்ற கோயில்கள் பிள்ளையார்பட்டியாக இருந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மன் இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, மசூதிகளிலிருந்து, சர்ச்சுகளிலிருந்து, பிரசித்தி பெற்ற இடங்களிலெல்லாம் ஸ்டாம்பைடு ஆகாமல் பார்த்துக்கொள்வதும், மக்கள் கூட்டமாக மறிக்காமல் இருப்பதும், அதேபோல் ஆறுகளில் ஏரிகளில் செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களில் அதிகமான விபத்துக்கள் பராப வருடத்தில் ஏற்படுவதனால் மக்கள் அதிக கவனமாக இருப்பதும், மலைப்பிரதேசங்கள் பாலமாக பிரியக்கூடிய வெடிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் அதீத கவனம். வேலைகளில், உலகத்தில் வேலைகள் தான் பெரிய பாதிப்பு ஏற்படும். 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வேலையில் இல்லாத போயிடுவோம். எல்லாமே டெக்னிக்கல் புரட்டுருவோம். ஏஐன்னா ரொம்ப குஷியாக இருப்பீங்கள்ல, அப்படியே டைப் அடிச்சு கொடுக்குறது, நம்ம சொன்னவொன்னே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, சாட் ஜிபிடி இப்படி பண்ணுது, எல்லாம் பண்ணி கொடுக்கும். வேறு தொழில் கற்றுக்குங்க, சுய தொழில், எல்லா தொழிலும் கற்றுக்குங்க. எந்த தொழிலாவது கற்றுக்கினா தான் சர்வே ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. வேலைகளை எந்த நிமிஷத்திலும் போகலாம், எந்த நிமிஷத்திலும் பாதிப்பு ஏற்படலாம். நீங்கள் நினைக்காத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருப்பது கண்டிப்பாக உலகத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பாக கடகத்தில். இது பொது பலன் தான் நம்ம பேசின்னு இருக்கோம். பொது பலன் இன்னும் 3 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அந்த அளவு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கிறது. நீர்வளங்கள் கெடும், நீர்வளங்களை எல்லாம் புதுமைப்படுத்துவது, நீர்வளங்களில் கெடுதலான கழிவுகள் வந்து கலப்பது, நீர்வளங்கள், அதாவது நம்மளுடைய கூவத்தை தூர் செய்கிறேன்னு 60 வருஷம் அந்த கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நகரமே உருவாக்கலாம், ஒரு ஏரியா உருவாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த அதை வந்து இதை செய்கிறேன் அதை க்ளீன் பண்ணுறேன்னு எதை கூவத்தை இருந்த நல்லா கூவமாக படகு போயிருந்த கூவம், மக்கள் சந்தோஷமாக இருந்த கூவம், வெள்ளைக்காரன் அப்படியே தெளிந்த நீரோடையாக விட்டு போன கூவத்தை ஆட்சியாளர்கள் வந்து அது எல்லா திராவிடம் காங்கிரஸ் எந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து மொத்தத்தையும் ட்ரைனேஜ் ஆக்கி அந்த பகுதி மக்கள்லாம், அங்கே வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் சுகாதாரம் இல்லாமல் எந்த நோய் வருதுன்னே தெரியாமல் என்னென்ன புது டிசைன் நோயெல்லாம் வர வச்சுட்டு மெட்ராஸில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பரப்பி விட்டுட்டு திருப்பி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை சுத்தம் செய்ய போகிறார்களா, இல்லை பணத்தை கொண்டு அதில் போட போகிறார்கள் என்பதெல்லாம் காலம் பார்க்க போகிறது. ஏன்னா கடகம் வந்து அப்படி எல்லாமே நீர்நிலைகள் தான். அது இந்தியா முழுவதும் சரி, எல்லா நீர்நிலைகளும் புதுப்பிக்க வேண்டிய அமைதி ஏற்படும், வெள்ள புரட்சிகள் ஏற்படும், வெள்ளம் பிரளயம் ஏற்படும். மழையெல்லாம் கொட்டாது, மழையெல்லாம் அப்படியே நின்று ஊற்று மாதிரி ஊற்றும். நிறைய பயமுறுத்துறது மாதிரியே செல்வி பேசுகிறாரேன்னுவாங்க. எனக்கு நிறைய திட்டுவீங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது, திட்டிட்டு போங்க. இதெல்லாம் அப்படியே நிற்கும் இல்லை, எது பேசுனாலும் இருக்க தானே போகுது. பராப வருடம், அதனால் குரு அடுத்த வருடம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரை இந்த குரு பேச்சுடைய பலன் கடுமையாக தான் இருக்கும். மக்களுக்கு நிம்மதி உலகத்தில் கிடைக்காது. குரு சனியை பார்க்குறார், போர்கள்லாம் சந்தோஷம். போர் நின்ற பிறகு கூட பெரிய அழிச்சாட்டியம் இருக்கும். பொருளாதாரத்தில் உலகம் முழுவதும் ஆதிக்க சக்திகளால் பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் பெரும் சங்கடங்கள் ஏற்படும். நிறைய வங்கிகள் பாதிப்புகள் ஏற்படுத்தும். மக்கள் பயந்து நிற்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வங்கிகளில் பெரும் தொந்தரவுகள் ஏற்படும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்படும். என்னடா செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். வங்கிகளில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகங்கள், வியாபாரங்கள், முதலீடுகள் எல்லாற்றிலும் கவனமாக இருப்பதும், பெரும் முதலீடுகளில் இருப்பவர்கள் அதிக தடவைக்கு சிந்தனை பற்று, நிபுணத்துவம் பெற்றவர்களுடன், ஃபைனான்ஸ் கண்ட்ரோலருடன், ஃபைனான்ஸ் அட்வைஸருடன் கலந்து ஆலோசித்து செய்வதும் இதுவும் கடந்து போகும் என்பதை போல், இதுபோல் எத்தனை பராப வருடம் இந்த உலகம் பார்த்துருக்கிறது. கடகத்தில் குரு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை 12 வருடத்துக்கு ஒரு முறை உலகம் பார்த்திருப்பதனால், அதே சமயம் குருவானவருக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பலம் கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவாராக என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விவசாய புரட்சியையும் மருத்துவ புரட்சியும் கால்நடை புரட்சியும் உலகத்தில் விரைவிலே ஏற்படக்கூடிய காலகட்டம்.